ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள பாரில் கார் ஏற்றி இலங்கை பெண் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதுடைய யான்சி சமூக வலைதளம் மூலம் பழகிய தோழியை சந்திப்பதற்காக சென்னை வந்திருந்தார். நண்பர்களை சந்தித்த பின்னர் அவர்கள் கோயம்பேட்டில் உள்ள பாருக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு இவர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. பாரில் இருந்த ஊழியர்கள் இரு தரப்பினரையும் வெளியேற்றியுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற யான்சி மற்றும் அவரது நண்பர்கள் மீது தகராறில் ஈடுபட்ட நபர்கள் காரை வைத்து மோதியுள்ளனர். இதில் யான்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவருடன் இருந்த ஒரு சிறுமி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போலீசார் யான்சியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் திமுக கொடியுடன் விபத்து ஏற்படுத்திய காரின் உரிமையாளர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.